ஸோ இன்றைக்கு நம்மோட பாஸ்டர் ஆண்டனி பியோ அண்ட் சிஸ்டர் வசந்தா பியோ அவங்க 2 பேரும் நம்மோட இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆண்டனி பியோக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவைப்படாது. ஏன்னா அவங்க நம்மோட எப்பொழுதும் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க. இஸ் அ ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் மீட்டிங் அண்ட் நிறைய இடத்துல நம்ம மீட்டிங்கில் மெசேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேங்க்யூ பாஸ்டர் அண்ட் தேங்க்யூ அக்கா ஃபார் accepting my invitation to join today. I'm very honored to have you here. ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க இருக்கிறதுல. ஹீலிங் மெசேஜஸ் கேட்கறது ஒண்ணு, அதை அனுபவிக்கிறது இன்னொன்று. மெசேஜஸ் நிறைய நம்ம கேட்குறோம்ல, ஹீலிங் பத்தி நிறைய மெசேஜஸ் கேட்குறோம். நானே நிறைய மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறேன், வாரம் வாரம் பேசுறேன். ஆனா அதை அனுபவிக்கும் போது அதோடைய சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த வாரம் வந்து ஐ வாண்ட் அக்கா அண்ட் பாஸ்டர் டு ஷேர். ஏன் அவங்கள நான் இன்னைக்கு ஷேர் பண்ண சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அக்கா வந்து ஷி வாஸ் ஹீல்டு ஃப்ரம் கேன்சர். புற்றுநோயிலிருந்து அவங்க சுகமானாங்க. 2006 அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்ற அந்த இது தெரிய வந்தது. 2006 ஆல்மோஸ்ட் 18 வருஷம். ஸோ புற்றுநோய் இருந்து 18 வருஷம்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நிச்சயமா ஹீல் ஆயிட்டாங்க. அதனால தான் இங்க இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த டவுட்லாம் வருது, ஆண்டவர் புற்றுநோயெல்லாம் சுகமாக்குவாரா அப்படின்ட்டு. ஆண்டவர் எல்லா நோயும் சுகமாக்குவார் தான் சொல்றாரு. ஆமென். யாத்ராகமம் 15:26 போட்டிருக்கு, எகிப்துல இருக்கிற ஒரு வியாதியும் உண்மையில நான் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்றேன் அப்படின்றார். ஐ வில் நாட் மேக் எனி ஆஃப் த டிசீசஸ் ஆஃப் ஈஜிப்ட் டு கம் அப்பான் யூ, ஃபார் ஐ ஆம் த லார்ட் யூ தட் ஹீல்ஸ் யூ. ஆமென். அவர் வியாதியை கொடுக்கிற தேவன் இல்ல, அவர் வியாதியை சுகமாக்குற தேவன், குணமாக்குற தேவன். Hallelujah. He is not a God who gives sickness, but he is a God who heals your sicknesses and removes all torment and infirmities from you. Hallelujah. Amen. So அக்கா, நான் இப்ப என்ன கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஃபேமிலியில வரும் பொழுது, சும்மா ஒரு சின்ன வியாதினா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய வியாதி, கேன்சர் மாதிரி ஒரு பெரிய வியாதி வந்துருச்சுன்னு ஒரு நியூஸ் வரும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு? வாட் வாஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்? அதாவது நீங்க பாஸ்டர், அப்போ ஜோனு வந்து ரொம்ப யங்கா இருந்திருப்பான். 18 years பிஃபோர்னா he was very young. ஸோ ஒரு யங் ஃபேமிலி, யங் சன்னு, மெனி இயர்ஸ் டு கோ, இன்னும் நிறைய வருஷம் வாழணும். ஆனா ஒரு நியூஸ் வந்துடுது இப்படி. அப்போ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் வந்து ஸ்டம்பிள் ஆயிடுறாங்க, இங்கே தான் தடுக்கி விழுந்துடுறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு மாதிரி பயத்துல போய் ரொம்ப தடுமாறிடுறாங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் மென்டல் ஸ்டேட் அண்ட் ஹவு டிட் யூ ஹேண்டில் திஸ்? ஹவு அவங்க ஆங்ஸைட்டி, கவலைகள், அந்த பயங்கள் எல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. டு ஸ்டார்ட் வித் என்னன்னாக்கா, என்னோட டெஸ்டிமனிக்குள்ள போறதுக்கு முன்னாடி can I just talk a little bit on anxiety? I mean அதுதான் I think now it's a main cause of all sicknesses ன்னு சொல்லலாம். யார்கிட்ட நீங்க என்ன கேட்டாலுமே they go through some anxiety or stress or worry. இதுதான் ஒரு ஒரு மேஜர் டாபிக் மாதிரி. லைக் இஃப் இட்ஸ் a life, it's a common topic மாதிரி ஆச்சு. ஐயோ எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ், so much of worry, tension, anxiety. So I thought I'll talk a little bit on that and then I'll go to my testimony. Because cancer சொல்லிட்டாக்க, oh jolly good, I have got cancer நம்ம சொல்ல போறது கிடையாது. I do went through some anxiety and some stress but I'll just point through how to capture this captivity in a God kind of way. Okay, so to start with, I just ask my God to help me to be precise and accurate and boldly declare God's faithfulness and God's love and goodness towards me. And I ask the Holy Spirit to fill in the gaps wherever I make some pauses or whatever it is, and to touch the lives of the people who are listening to it. In Jesus' name I pray. I'm audible, brother? Yes, Akka, you can go ahead. All right, yeah. இதுல வந்து நம்ம வந்து anxiety-ன்னு சொல்ல போகும்போது, it is just you first have to learn to count your blessings. அதுதான் அந்த beautiful song goes, count your blessings one by one சொல்லுவாங்க. அது மாதிரி you have to count your blessings and give God all the praise and worship and tell him how good he has been. And அதுக்கப்புறம் that will change the frame of your mind.
அது டவுட் வருதா, ஆங்ஸைட்டி இருக்கா, டிப்ரெஷனுக்குள்ள போறீங்களா, ஆர் இட் இஸ் சிம்பிள் கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங் புரியும். அதுல இருந்து யூ கம் அவுட் ஆஃப் இட் when you start counting your blessing, and it changes your frame of mind, and it gives you what? It gives you the peace, and it gives you the hope. I mean, like, I can face this. அப்படின்னு அது ஒரு hope உங்களுக்கு வந்துருது. You find it from there, and your thoughts of faith அப்பதான் build up ஆகுது. So when you start counting, you start building your faith. And doubt, complaining, now you start falling into faith, gratefulness, and the love and joy and appreciative thoughts come out. And it drives away all your anxiousness, your fear, your depression, hopelessness. இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வேற I mean, I don't have any hope. It is just hopelessness. Or அந்த situation, அந்த point of இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா, what are we going to do? That is what I will be just dealing with a little bit of it. So this I thought I'll just call it as bringing anxiety captivity in a God kind of way. இப்ப ஆங்ஸைட்டின்னு சொன்னீங்கன்னா, நான் தமிழ்ல வந்து அது என்ன வேர்டு சொல்லுவீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. பட் in a Webster dictionary-ல பாத்தீங்கன்னாக்க, it is an uneasy, apprehensive, worried thought. So அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஆங்ஸைட்டின்னு சொல்ல போகும்போது ஒரு மாதிரி கை நடுங்குற மாதிரி இருக்கும். You will be so uneasy, all those things, and you will be worried about so many things, and you'll be concerned about the possible future. இப்ப நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க, like, you know, this is what is going to happen, and that is what your anxious thought pushes you into. It could be your health issue, or it could be your job issue, it could be anything. This anxiety pushes you into certain things that இதுதான் நடக்கும் அப்படி நீங்களே ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க, and that conclusion is never a good conclusion. It is depressive thought. அப்படி சொல்லும்போது the young people are going through a lot of depression. சொல்லும்போது they may make it into a very simple exit, another suicide. So they take an easy exit. So that is where we have to capture this anxious thoughts, this anxiety, and bring it into control. So anxiety is a fact of life in our modern day society. எல்லாருமே anxiety பேசுறாங்க, so it is nothing to worry நினைக்க கூடாது. We, the children of God, we have to be very careful what we talk. And stress related illness is a major topic in any health magazine. பாத்தீங்கன்னா stress related, and எங்களோட ரிலேட்டிவ் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க he has got some problem in his hip, vertebrae, shoulder blades, and then கேட்டாக்க stress. Simple as stress in what? In the job. They have a deadline to meet. And the deadline and சொல்ல போகும்போது அந்த death word உள்ளுக்குள்ள போட்டுட்டாங்களா இல்லையோ தெரியல, these people die to reach that line தான் சொல்லலாம். So it really drives them to death point. அதுலதான் வரதெல்லாம் என்னது, that is, I mean, take it as a challenge and say, this is a piece of cake for me. I am not going to die because of this deadline. I mean, this is not going to consume me in any way. அப்படின்னு அந்த ஒரு frame of mind-க்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னாக்கா, you capture your anxiety. And then also some people are more prone to worry than others. I don't think anyone is immune. யாருமே எனக்கு anxiety-க்கு எனக்கு ரொம்ப தூரம். I don't feel anxious. I don't get stressed up. I don't get worried. யாரும் சொல்ல முடியாது. We all have some point, at some point we have that anxious thoughts. Unless you are full of the word, you are filled up with the word, you cannot say that I am not anxious and சொல்லவே முடியாது. So that is the reason I think Paul வந்து Apostle Paul வந்து when he wrote to the church of Philippi, அந்த சர்ச்சுக்கு எழுத போகும்போது அவர் சொல்றாரு, in Philippians 4 chapter 4 verses 6 and 7 சொல்றாரு, be anxious for nothing. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு, be anxious, don't worry அப்படின்ட்டு. But in everything, என்ன செய்ய சொல்றாரு, in prayer, in supplication, and with thanksgiving, let your request made known to you. So அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டாரு. He just didn't say don't be anxious and just gave his hands away. He said, anxious thoughts இருக்குதா? Are you worried? Are you depressed? I mean, என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்ல போகும்போது pray. Bring it into supplication. Give thanksgiving. And what is God going to do to you? அது வந்து verse 7 சொல்றாரு, the peace of God which surpasses all understanding will guard your heart and minds through Christ Jesus. So your heart and mind is
guarded by Jesus. He's by the peace of God is guarding your thing. That is very, very important. The peace of God is so important. அது தமிழ்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அக்கா, சாரி டு இன்டரப்ட், ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ரிலேட்டட் டு வாட் யூ ஸ்பீக்கிங் நவ். இப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக நீங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கீங்க. பஹ்ரைனில் வந்து நீங்களும் பாஸ்டரும் யுவர் பாஸ்டர்ஸ் இன் சர்ச் தமிழ் காங்கிரிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டே நீங்கள் யுவர் பாஸ்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாச சோதனை வரும் பொழுது, ஏன்னா நான் ஊழியத்தில் இருக்கனால எனக்கும் புரியுது இது. சோதனை வரும்போது இதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது நிறைய நேரம் போயிட்டு. எஸ்பெஷலி காங்கிரிகேஷனுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. பாஸ்டருக்கே அப்படி ஆயிடுச்சே, அப்போ நமக்கெல்லாம் இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. ஊழியக்காரங்களுக்கே கொரோனா வந்துருச்சு, இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னு ஐ ஃபீல். ஒரு ஊழியக்காரங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க வந்து. அதனால நம்ம யார்ட்டையும் ஈஸியாக ஷேரும் பண்ண முடியாது. சொன்னால் உங்களுக்கே அப்படி ஆச்சு. அதாவது வந்து ஆக்சுவலி அது அப்படி சொல்லக்கூடாது அவங்க, பட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரையும் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு சைடில் ஆங்ஷியஸ் தாட்ஸு, ஒரு சைடில் இந்த மாதிரி ப்ரெஷரு. ஸோ இது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதர் நாங்க யார்கிட்டயுமே சொல்லல. To tell you the truth, we never told a single soul. Even my brother-in-law was, இவங்களோட அண்ணன் அங்க இருந்தாங்க, my next door neighbor, he never knew. My doctor was there next door, she never knew. எல்லாமே முடிச்ச அப்புறம் அவங்க கிட்ட டாக்டர் ஜெயந்தி எனக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மாதிரி she was shocked. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, how could you just hide it from me? You didn't have to know it. You are not God. Doctors are good, but then they are not gods. So, but I should salute one of my brothers who really helped me out in this. He was very strict in telling me, Amma, appa kitta kudi nee solla poradhu kediyadu. They are going to get into a fits, and they are going to be என்ன சொல்றது, over protective ஆ இருக்கறேன் அந்த பேர்ல வந்து என்ன சொல்றது, நீ பத்திரம் டாக்டர்கிட்ட போ, அப்படி போன்ற. But then from day one, we were very sure that this is in God's perfect hand. But I would have suggested to everybody to do that. But ஆனா என்னன்னாக்க, I was sure God wanted me to go in a particular way. And இவங்க வந்து, he was very supportive in that. If you are going to stand in faith, I will be with you. நீ இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா, அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பிரதர் ஜோயல் இருந்தாங்க அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல்ல, அவங்க கிட்ட கூப்பிடணும்னாக்க இப்பவுமே சொல்லி நான் கூப்பிடுறேன், and we will go and discuss with them ன்ற மாதிரி. But then I was very sure it was the Lord telling me to wait. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் பண்ணது வந்து ஐ டோட்டலி அக்ரி வித் யூ தட் யூ டென்ட் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். பிகாஸ் இது எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைய பேசியிருக்காரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து he lives in the UK, லண்டனில். ஒரு 2 years பேக் வந்து he was diagnosed with கேன்சர். இதே மாதிரி he had a cancer in லங்ஸ்க்கு நடுவில், 2 லங்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய டியூமர். இவ்வளோ பெரிய டியூமர், ஆல்மோஸ்ட் 8 to 10 centimeters லாங். யாருக்குமே அவர் சொல்லலை, எனக்கு கால் பண்ணி சொன்னார். எனக்கு கால் பண்ணி சொன்னார். அண்ட் வெரி ஃபியூ பீப்புள் who believe in healing, யாரெல்லாம் ஆண்டவர் சுகமாக்குவார்னு விசுவாசிப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னார். இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபேமிலியில கூட யாருக்குமே தெரியாது. ஃபேமிலினா his parents and other people யாருக்குமே தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட சொன்னார் ஃபோன் பண்ணி, கிரண் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க நான் சுகமாக்குன்றதை மட்டும்தான் விசுவாசிப்பீங்களே தவிர வேற எதையும் விசுவாசிக்க மாட்டீங்க. என்னோட நீங்க விசுவாசத்துல நிப்பீங்க, யூ வில் ஸ்டாண்ட் வித் மீ இன் ஃபெய்த். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி என்கிட்ட அப்புறம் இன்னொரு 2 ஊழியக்காரங்கிட்ட சொன்னாரு. அவ்வளவுதான். அப்புறம் அவங்க சர்ச்ல ஒரு 1 or 2 people, ஏன்னா he goes to a church which believes in healing. அவர் போற சபையில வந்து சுகத்தை விசுவாசிக்கிறார் சபை. அவங்ககிட்ட சொன்னாங்க. ஹார்ட்லி ஒரு 5 people தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. அவர் ஹீல் ஆன பிறகு தான் சொன்னார். அவங்கள ஷாக் ஆயிட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி. அப்படியா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் அதுதான் எல்லாத்தையுமே நான் சொல்றது. இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா இட் இஸ் நாட் குட் நியூஸ் டு டெல் எவ்ரி ஒன். ஏன்னா அது ஒன்று, அதை சொல்றதுனால நீங்க அதை அறிக்கை பண்றீங்க.
அதை திரும்ப திரும்ப சொன்னா நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி சொன்னா ஒவ்வொருத்தர்ட்டையும் அறிக்கை பண்றீங்க நீங்க. செகண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. 95% வந்து ஒப்பீனியன் வந்து அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் தான் இருக்குது. இட் இஸ் நாட் அலைன்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஐயோ பரிதாபப்படுவாங்க, அந்த பிட்டிஃபுல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்குமே பரிதாபப்படல. அவர் வந்து கம்பேஷன் தான் இருந்துச்சு, அவருக்கு மனதுருக்கம் தான் இருந்துச்சு, பரிதாபம் இல்லை. எல்லாரையும் பார்த்து மனதுருகினார், பரிதாபப்படவில்லை. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் எல்லாட்டையும் தான் சொல்றேன், யார்ட்டையுமே சொல்லாதீங்க. கெட்ட செய்தி யார்ட்டையும் சொல்லாதீங்க, நல்ல செய்தியா எல்லாட்டையும் சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சா சொல்லுங்க, ஒரு வீடு வாங்கிட்டீங்களா சொல்லுங்க, கேன்சர் சுகமாயிருச்சா சொல்லுங்க. சுகமாகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்களோட விசுவாசத்துல நிக்கிறாங்களா அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. அவங்க உங்களோட விசுவாசத்துல நிப்பாங்க, நீங்க சுகமாவீங்க. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஓவர் டு யூ அக்கா. That is very true. Yeah, so நம்ம அப்போ வந்து கேன்சர்னு சொல்ல போகும்போது it's a sort of a fear தான், பயம், and that causes this anxiety and worry. So anxiety and worry எங்க இருந்து வருதுன்னா it's because it comes from the fear. Then you need that peace in that area. If எனக்கு healingனா I need that. If it is your job, you need that peace in that area. And fears regarding your job, it's regarding your future, your health, your children, finance, எல்லாத்துலயுமே you need the peace of God. So if you start worrying, it starts something, என்ன chemical imbalance ஆகுமோ தெரியாது. It starts the anxiety and worry சொல்ல போகும்போது it affects your physical and emotional imbalance. And God's peace is greater than all your fears. You can name it. It might be fear regarding anything. When God's peace supersedes that, it is well protected. You are well protected. And God's peace, which cannot be understood, other than which cannot be, it will guard every anxious and worried thoughts in your heart, and it saves you from being depressed, saves you from being sad, and saves your mind in Christ Jesus. English song like it's in Isaiah, like it, he turns your mourning into dancing. So that is what the peace of God does. And so Namari, like I had my piece of episode in this being worried and this fear engulfing me in a very different way. And that happened in 2006. 2006 I was diagnosed with the breast cancer. And அதை எப்படி நான் மேற்கொண்டேன்னு சொல்ல போனா I just focused on God's power first of all, rather than on the fear. அதுக்குள்ளேயே நான் பொதுவா அந்த பெயின் ஒரு லம்ப் அப்படி இப்படின்னு சொல்ல போகும்போது I could just get myself prepared ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. டாக்டர் when the doctor told me like you are having doctor I mean like he just had to touch me and just tell me this is malignant, you நீ டெஸ்ட் கூட நீ போக வேண்டாம், I mean your lump is pregnant, I mean it's malignant. அதனால நம்ம என்ன செஞ்சிரோம், லம்ப்னு சொல்லிட்டாங்களா, ஐயோ எனக்கு இங்க ஒரு லம்ப் இருக்கு, ஐயோ அங்க ஒரு லம்ப் இருக்கு. So don't consider your lumps to be cancerous. Okay, so I had a lump and that was malignant, அவ்வளவுதான். So you don't have to now build up your fears in that. So இது இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா and the diagnosis வாங்கிட்டு like we came out and sat in the car and we prayed and said இந்த சாத்தானுக்கு வேற வேலையே இல்ல, யாரதான் தொடணும்னு இல்லையா, எவனையும் தொடுவானவன், இவன் தான் பாருன்ற மாதிரி நாங்க we were ready. But then how it is going to happen எங்களுக்கு தெரியல. Like it could become worse, or it could be just a miracle, or how are we going to face this ன்னு எங்களுக்கு தெரியாது. But this was the thought which came in. சாத்தானுக்கு எவனை தொடர்றதுன்னே இல்லையா, how dare he touches me அப்படி எல்லாம் தோணுச்சு. Okay, but that days went by, fear also was there. அப்புறம் அந்த மார்ச்ல, this was in the beginning of the year, towards March, the doctor said no, 10 days உனக்கு கொடுக்குறேன், either you admit yourself in the hospital or you go back to India and do a surgery நாங்க. And then I just asked okay, இப்ப நம்ம சர்ஜரி பண்ணிட்டாப்ல கேன்சர் போயிருமா அப்படின்னு கேட்டப்போ no, I cannot guarantee that. இது வேற எங்கேயும் பரவாது, I cannot guarantee you that. அப்ப நாங்க சொன்னோம், if he cannot guarantee me that this cancer cannot be removed from me by doing a surgery,
அப்ப என்னத்துக்கு நம்ம பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு I took 7 days என்ன சொல்றது sitting at the feet of God, and நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் இருந்தோம். I had a pastor who was covering me, and also two very prayerful friends who were very good friends of mine, and one doctor was there in that, and yeah, we were just totally 5 of us. I mean, I just started training. I was working in Indian school, and அதை விட்டுட்டு வந்து I took a 7 days leave and pray பண்ண போகும்போது ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஆண்டவரே நான் பண்ண ஹாஸ்பிட்டல் போவா am I to stand in faith? ஏன்னா அப்பதான் I was a real budding faith student ன்னு சொல்லலாம். So அப்போ I didn't think that it was right for me to run to the hospital or run to the doctor. So under the job பண்ண போகும்போது at the end of the 5th day he gave me a rhema. And the rhema என்னதுன்னாக்க it is from 2 Chronicles chapter 20 and the latter part of the 15th verse. 2 Chronicles chapter 20 latter part of 15th verse, and it says, thus says the Lord, do not be afraid nor dismayed because of this great enemy. And for me the enemy was the cancer. For the battle is not yours but mine. He said, it is not yours, it is mine, it is God's. அந்த டைம்ல இந்த வசனம்லாம் நான் படிச்சதே கிடையாது 2006ல. இப்ப நிறைய பேர் கோட் பண்ற மாதிரி இருக்குது, and I have gone through a lot of the scriptures and so on. This is very familiar to me now, but that day it was brand new for me. இவங்களுக்கு கூட I mean, like he said, where is it in the Bible ன்ற மாதிரி இருந்துச்சு. I don't know. He spoke from a place where we were not very familiar with. He spoke from 2 Chronicles chapter 20 verse 15. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. So easier சொல்லிட்டாரு. நாங்க அதை I mean, like blindly and obediently we held on to that word. But மார்ச்ல இது எனக்கு கிடைச்சிருந்தாலுமே சொன்ன மாதிரி like a miracle, it didn't happen, and the lump started growing and growing and growing. It was about doctor சொன்னது வந்து when I last saw him it was 11 inches. That's what he said. It's as it was growing I was bleeding also, and the bleeding used to be very profuse. அது எங்க இருந்து வரும்னு எனக்கே தெரியாது, but I used to bleed and go into a sort of fainted நிலைமைக்கு போகும்போது, and he is the one who used to be by my side, and he used to clean it up and wash it and wash me also. And it was a real, and by God's grace it never happened very often, but a few times, maybe 5-6 times it would have happened. And towards the end, November, December, like, you know, I started like once or twice a week that bleeding used to be there. So this is not, I'm not telling it to frighten you guys. Like, I mean, this is what happened. Okay. So it wasn't an easy job. It really had to go through some things, but God was by our side and he kept us moving. அது வந்து எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு பயமா இருந்துச்சு. ஆண்டவரே பயமா இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி. But then the Lord told me, நீ என்கிட்ட சொல்லலாம், நீ உனக்கு பயமா இருக்குது நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. So that morning itself I used to have a think like next சாயங்காலம் I might bleed ன்ற மாதிரி. So I used to tell the Lord, I have a feeling that I might bleed today. So take care of it, Father. And சொல்ல போகும்போது the God's kind of peace will guard your heart. That happens. And so towards November I lost a lot of weight, so I was becoming very weak. By that time many times I had asked God, appa na ipa na vandu hospital pota, is it time for me to go? And many times அவர் சொன்னது, இப்போ இல்ல, நான் சொல்ல போகும்போது நீ போனா போதும், அந்த மாதிரிதான் அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ இல்ல, not now, wait, not now, wait ன்னு தான் சொல்லிட்டே இருந்தாரு. So but by November when it became very very bad, and அவங்க அண்ணனுக்கும் தெரிய வந்துருச்சு, then he wouldn't keep quiet, like, you know, he said, you people
taking all this in your hands, joke நினைச்சுக்கிட்டீங்களா வச்சுட்டீங்களா என் மாதிரி ஆச்சுன்னாக்க who is going to answer all this-ன்ற மாதிரி அவங்களோட ப்ரெஷரும் கொஞ்சம் இருந்துச்சு. So but he was our prayer partner. He really supported us in his prayers and he was there always at the background for us. அப்புறம் வந்து yeah, I had to go to the doctor and my brother also told me that you are in a proper protocol now, go to the hospital அப்படின்ட்டு. எனக்கு if I'm going to India for my treatment போகணும்னாக்கா I needed a wheelchair to go to the flight போறது. So அந்த wheelchair வேணும்னா I need a certificate from the hospital that I need a wheelchair. அதுக்காக அங்க போனேன் டாக்டர்கிட்ட, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் அந்த டாக்டர்கிட்ட. அப்போ வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் தான் கூடவே வந்திருந்தாங்க. அப்போ என்னை பார்த்துட்டு the doctor saw me and he saw the lump and the way it was, அது ஒரு மாதிரி ஒரு cauliflower growth and it really looked yucky and it used to stink also in such a way that சர்ச்சுக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். ஐயோ அந்த வாடை வந்துருமோ, அதை யாராவது பார்த்து என்னன்னு கேட்டுருவாங்களோ, அண்ட் தென் அங்க இருக்க போகும்போது ப்ளீட் ஆயிருமோ அப்படி சொல்லிட்டு நிறைய தடவை நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அண்ட் அந்த பப்ளிக் மீட்டிங்ஸ் எனிவே லைக் பர்த்டேஸ் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். லைக் ஐ வாஸ் கன்ஃபைன்ட் அண்ட் நோபடி நோட்டீஸ் தட் ஆல்சோ. லைக் ஆனா சில நேரத்துல இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இன்னைக்கு ஏன் அவங்க வரல சர்ச்சுக்குன்ட்டு, பட் ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னு எதையா சொல்லிடுவாங்க. பட் நான் this was what happened and the doctor said, how could you people do like this and so on, and she's telling, she was praying, amma you people are fanatics or what அப்படினு சொல்லிட்டு திட்டினாரு. He was a Hindu doctor and the one who came with me was a believer and she said, இல்ல pastor, acha இல்ல doctor, she is standing on faith. அது என்ன faith-ஓ தெரியல, நீ பாக்குற இருக்கிற கண்டிஷன் பார்த்தாக்கா இது பொழைக்காது இந்த கேஸ் அப்படின்னு சொல்றாரு. and I'm just outside the door and I can hear it. இந்த கேஸுக்கு பொழைக்காது அப்படின்றாரு. இது வந்து it is முத்தி போச்சு, you cannot see her survive this. அவங்களும் ஒண்ணும் சொல்லாம சிரிச்சுட்டே வெளியில வந்துட்டாங்க. and he said, go do the dressing first. இது வரைக்கும் அந்த oozing ஆச்சு அதாச்சு, I have never done a dressing because I have never been to a doctor or a nurse or do something. So எல்லாமே ஒரு tissue paper அது மாதிரி தான். It used to ooze and I used to dab it up with the tissue paper and throw it out. Boxes and boxes of tissues தான் வச்சிருப்பேன். And yeah, and then when they told me to take the blood test and சொல்லும்போது they couldn't get the blood. அப்போ மார்ட்டின் அக்கான் கூட இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, என்னப்பா அது தண்ணி மாதிரி வருது, ஒண்ணுமே இல்ல, பிளட்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது செக் பண்ணி பார்க்கும்போதுதான் it was just 2.3 தான் இருந்துச்சு என்னோட ஹெச்பி கவுண்ட். அண்ட் she said, இந்த மாதிரி நீங்கெல்லாம் ரொம்ப ஐ மீன் லைக் முட்டாள்தனமான வேலை செய்யறீங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு அரேபியன் கண்ட்ரில இருக்கிறோம், we might be a very bad testimony for them அப்படின்னு அவங்க பயத்துல அவங்க சொன்னாங்க. But then at the end of it she was really appreciated but for standing firm. But in the beginning she also thought this was one foolish decision that we made not to go to the doctor. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தோம் and we took doctor பார்த்துட்டு he was also really scared looking at the condition of the tumor and it was really என்ன சொல்றது, he also got scared. இந்த மாதிரி எப்படி போனீங்கன்ற மாதிரி. And then he gave me a list of scans and x-rays and everything. He believed that it would have spread by this time all over. Like எங்கெல்லாம் போச்சோ தெரியல அப்படின்ற மாதிரி. So you take all the scans so that we can rule out எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் அப்படின்ட்டு. And then he asked me, why did you do this? நீங்களும் படிச்சவங்க தானே அப்படின்னு கேட்டாரு. Doctor, I was praying and I was waiting அப்படின்னு சொன்னேன். இவருக்கு என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அப்பா சொன்னாரு, anyway I will do the treatment and your God only can give you the healing. I said hallelujah அப்படின்னு சொல்லிட்டு he cannot heal ன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால வந்துட்டு he says, I value the patients, I mean whatever the patient is doing, I value that அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து he said, now இப்ப எல்லாமே ரூல்ட் அவுட் ஆனதுனால we will do the chemotherapy. எனக்கு I cannot
operate on this, nothing can be done. இது ஆப்ரேட் பண்ண முடியாம அது அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. And he said this is the 4th stage of cancer. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நல்ல வேளைக்கு he kept me so ignorant that I never knew anything about cancer, anything about the first 4 stage. என்ன ஸ்டேஜா இருந்தா எனக்கு என்னன்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப உள்ளவங்க எல்லாம் ஏதாவது சும்மா ஒரு தலைவலி வந்துச்சுன்னாக்கா உடனே கூகுள் பண்றாங்க. தேங்க் காட் ஐ வாசன்ட் a கூகுள் பர்சன். ஸோ அதனால ஐ ரியலி டென்ட் நோ does it matter if it is a 4th stage or 1st stage, அது என்னமோ அப்படின்ற மாதிரி. He said we'll just give you chemo, let's see how you respond to it. So they started giving me chemo. That was in December, almost 10th of December in சொல்லலாம். Like it was just before Christmas. And I started chemo, and it really, I responded very well. And our thing was, இவங்க அங்க அந்த இது கீமோனாக்கா அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஐ மீன் லைக் இது என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் குத்துவாங்களா, சம் கைண்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், இது என்னது அப்படின்னு சொல்லும்போது தான் இட் வாஸ் சார்ட் ஆஃப் an IV thing which they gave the chemo. And ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், லைக் ஐ மீன் they told me this chemo is going to touch even your good organs and the bad organs, the cancerous organs. சொல்ல போகும்போது இவங்க வந்து he used to really confess and stand firm, and as the drips used to go down, he used to say like, I mean, this is not going to touch any parts of your body except the cancerous cell. அப்படி சொல்ல போகும்போது and also we used to talk against every side effects. So பக்கத்துல இருந்த பெட்ல அடுத்த ரூம்ல உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாம், those who were going through chemo, they were having a tough time. They were having diarrhea, vomiting. கத்துற பார்க்கும்போது எங்களுக்கு ஐயோ ஆண்டவரே அவங்க I mean பாவம். I mean we used to pray for them, but selfishly I used to say, no Lord, this I don't want. If they are going through that, let them be relieved of it. We will pray for them, but then not for me. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. But all throughout I had 6 chemos. All throughout I never had any side effects, or my side effect was only I lost all my hair. முடியெல்லாம் போயிடுச்சு, even the eyebrows and the eyelids எல்லாமே. I mean like I lost all the hair in my body, and that was only the thing. But diarrhea, vomiting அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. And to the doctor's amazement, or 3rd chemo, and the huge tumor was shrunk to a small thing. And then I could travel at that time also. I went and saw my parents and came back. அப்புறம் ஒரு 6th chemo பாத்தீங்கன்னாக்கா it just shrunk to a small little point. அது எப்படி நடந்துச்சுன்னு the doctors were really amazed. They gave all the glory to the medicine that they gave. They said, oh, we gave you a strong dose ஆகும், அப்படி கொடுத்தோம், this was the first time அப்படி trial அப்படின்ட்டு. But அதுக்கு நடுவுல I had a very severe bleeding after the first chemo. Suddenly எதுலயோ rupture ஆயிடுச்சு, and rushed into emergency பண்ண போகும்போது அந்த ரியல் ட்ரெஸ்ஸிங்க வந்து டாக்டர் எடுத்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சில இருந்த டாக்டர் என்னமோ இது பண்ண போக it really burst out just a blood the perfusion மாதிரி ஆகி I just collapsed at that time. And I really didn't know what happened those 6 or 7 hours. What happened தெரியாது. But then God took me through that valley of death, but then I came out. And அப்போ ஒரே ஒரு radiation கொடுத்தாங்க to stop this profuse bleeding, and that was it. But then at the end of the 6th chemo, I had to go back again to Bahrain. அந்த RP renew பண்றதுக்காக I had to go back. அப்போ டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், டாக்டர் நான் போகணும், ஊருக்கு போகணும், என்னோட ஆர்பி வந்து ரெனியூ பண்ணணும்னு சொல்லப்போ வந்து நீ போ, now you are fit to travel anywhere you want, நீ போயிட்டு வா, பட் on the 21st day நீ இங்க இருக்கணும், and you have to admit yourself, we are going to start on your radiation. Since you have showed a good progress, you have to get back to radiation. அதுவும் இவங்க ரேடியேஷன்னா 1-2 கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஜெனரஸா 25ன்னுவாங்க. So 25 radiations வான்னு சொன்னாங்க. So I said okay doctor, definitely I'll be back on the 21st day ன்னு சொல்லிட்டு போனதுதான். I never came back again, because within a week the Lord told me again through the word that I'm completely healed, and the treatment is over. உனக்கு இனி ட்ரீட்மெண்ட் கிடையாது, it's all over ன்ட்டாரு. So I was so happy, and God gave me favor in a few people's eyes who would come home and cook for me, take care of the house.
எல்லாம் பண்ணுனாங்க. So God was so good. And then I became stronger and my hair started growing. And I became stronger again. And that was the time like I would step out and give testimonies wherever I could and tell them that our God is a living God and healing is real. It is not a fake thing. It is not an imaginary thing, or it does happen only for a few people. Illa, healing is for everyone as long as you hold on to His word. And if the Bible says that you are healed, by His stripes you are healed, you are healed. So long, like if the Bible tells you if Jonah swallowed the whale in Solichina, you have to believe that like Jonah swallowed the whale. So, and the mother, like, you have to blindly believe what the word of God says. So I could focus on God's power at this time, and during my sickness, overcome the fear which I had. And as it said in Philippians, first we prayed lots in tongues. And also we made it known to our God that this is something frightening, but still your word says that by your stripes, all healing scriptures are எடுத்துக்கிட்டோம். We did confess it, but not in a rot confession, like, monotonously, அப்படி இல்ல. We understood every bit of it. We had a few scriptures wrote all around our walls. And also on the time, it used to be the pool cassette tapes that we used to put காலையிலே போட்டுருவோம் from Matthew, Mark, Luke, John. அது போய்கிட்டே இருக்கும். Like, the whole atmosphere used to be filled with the word of God. Even though your mind doesn't register anything, it doesn't matter that this is our starting of our treatment. Let the word of God just consume us in Ramari. So this is how we were controlling the strongholds in our mind instead of thinking about this. And also we used to do one good thing I used to do is I used to tell Lord, the phone calls vandrakudadu. Like they know that I'm not well. So sister, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்யுது உங்களுக்கு, and you want to know, why do they want to know that? இல்ல என்னது உங்களுக்கு அப்படியே கரெக்டா ப்ரிசைஸா உங்களுக்கு ஜாப் பண்றதுக்காக I just want to know. அது என்ன எப்படி ப்ரிசைஸா தலைவலின்னு ஜாப் பண்றதுக்காக கேக்குறாங்களா? I really don't know. Like the sisters wants to know, like, like எங்க குரூப்ல we want to know exactly what is wrong with you so that we can pray exactly for what you need prayer for. So நான் இல்ல சிஸ்டர், நல்ல குணமா இருந்து மட்டும் ஜெபம் பண்ணுங்க போதும். You don't have to know more than that. I mean, like, it was so difficult to snub them off. But then God protected me from unnecessary phone calls also. காலையிலே நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா unnecessary phone calls doesn't come to you. And as Joyce Meyer used to say, like, run to the throne before you run to the phone. Don't run to the phone, run to the throne of God. Run to the throne. Most of the times we did it. And இதுல நம்ம prayer முடிச்சிட்டோம். Next comes the supplication. It's a simple prayer request now. It is not a big little thing. It means supplication means a simple request. And when you are worried or anxious about anything, you can simply ask God to direct your path. That's what I asked. Direct the path, O Lord. Change the circumstances to His will. If you are not clear of what needs to change, you tell him, ask him. It's much more effective to simply ask God for the will to be done in your situation. Lord, what is your will in this situation? And there are some things that we know how to pray about. Like, you know how to pray for your healing, right? Healing usually pastor towards the end of it, when we had told a few of them, and they were the newspaper for that newspaper GTN called a few visiting preachers. They are supposed to be powerful preachers. Visiting preachers, they started coming in. Adula pathina ஆண்டவரே உம்முடைய சித்தமானாலே உங்களுக்கு சுகமாக்கணும். ஐயோ ஆண்டவரே, I cancel that
prayer, Lord. I know that it is your will for me to be healed. இவர் ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, so from that day onwards we were very cautious not to call anybody to pray for me. எனக்கு உம்முடைய சித்தமானால் உங்களுக்கு சுகமாகணும் என்னது இன்னும் தெரியலையா உங்களுக்கு, what is your will, oh Lord? So ஹீலிங்க்கு இதுதான் உங்க வில்லுன்னு எனக்கு ஐம் ஷூர், ஜாபுக்கு இதுதான் கரெக்ட் வில்லா, for my children it is the right, அது எனக்கு நீங்களே சொல்லிருங்கப்பான்னு சொல்லிருவேன். But for healing, I was very sure it is your will that I am sure. அவர் என்ன உங்களுக்கு இதை வந்து அனுமதிச்சிருக்காரு, உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு எனத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம என்னத்தான் சொல்லி கொடுப்பாருன்னு தெரியல. அப்புறம் I mean some funny things and all came up and that made me really angry and upset with the preachers that slowly நாங்க வந்து I mean 1 month, it was just 1 month audience சொன்னா, அதுக்கப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த உடனே there were a few of them who visited us and we told them like I mean so we were very cautious. ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால் சொன்னாங்கன்னா அப்பவுமே சொல்லிடுவோம், ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுறாதீங்க, it is not my prayer, it is his prayer and you don't have to, I know your will is for me to be healed. So இதுல வந்து என்னன்னாக்கா you can wait, think a miracle can happen when you're waiting for your healing. It can be through a miracle or God can guide you to the right kind of doctor who will give you the right diagnosis. Don't think it is God is going to make you wait for the whole year. It could be a miraculous healing also, and God will tell you what it is to be done. But never think that is it God's will for me to be healed? Definitely it is God's will for you to be healed. And personally, I was of a person like, I call forth things that are not there as if they are there. When you call for things, you don't say, stop. You call forth the excellent thing, the best thing, the whole thing, the perfect healing, the complete healing. Now, I mean, that is what I used to call for. And I always call for God's highest and best, not for the chinna things. And in every area of our life and in the lives of others, whomever we pray for, we call for the best. And that is what we call forth when it was regarding my healing also. If the worry, stress, anxiety decreases if you are giving thanks. இது எப்படி நம்ம இந்த worry, fear எல்லாம் எப்படி reduce பண்றது? By giving thanks. And when you begin giving thanks for the things present, past and the futureல என்ன நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் ஒன்னு லிஸ்ட் போட்டீங்கன்னாவே your pain goes off, your faith is built up, your hope is and a good image comes in. அது வந்து it's so important. It paints a good image so that you can focus on that and you can build up your faith. அதே மாதிரி I just was so good about something. Oh, okay. And the part like count your blessings and name them one by one. அது தமிழ்ல கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். Vijay might be knowing that song la Vijay. Count your blessings and name them one by one. அது அந்த சாங்ல வந்து and எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், அந்த song. Okay. So what you do is name them one by one. We don't just say, Lord, I bless you, I thank you for all the blessings or இதுவா சொல்லாம I just had to say that I had to name it one by one. And அதே மாதிரி ஆண்டவரே என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க இல்ல, name them one by one. Have the boldness to do that. அதே மாதிரி count your blessing and name them one by one. And when your lives below you are tempest tossed, like tempest tossed is a real horrible thing. If Paul on the shipwreck he was tempest tossed. They had no sun, no this thing, they had nothing, they had no hope at all. And at the end of it was a shipwreck. And so when you are discouraged, thinking all is lost, and the part of when you are discouraged, thinking everything is lost, count your many blessings, name them one by one, and you will be surprised what the Lord has done. அப்ப நீங்க ஒண்ணா நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நினைச்சு பார்த்து தேங்க்யூ லார்ட் அந்த பாஸ்ட்ல அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணி இப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அது எண்ணி நீங்க தேங்க் பண்ண என்னதுன்னாக்க you will think like what the problem what you are having is just என்னது ஒரு சொல்லி வரல ஒரு வலிக்காக இவ்வளவு பெரிய
குப்பாடு போடுற மாதிரி இருக்கும். Because the Lord has done plenty of things. And by giving thanks, your fear and your anxiety gets disappeared. And அதுக்கப்புறம் the what ifs, which yes, correct. Thank you. She has written the song itself. And change your what ifs is so important. எப்போதுமே ஒரு நெகட்டிவ் வாட் இஃப்ஸ். வாட் இஃப் ஐ டோன்ட் கெட் ஹீல், வாட் இஃப் ஐ டை, அந்த மாதிரி இந்த வாட் இஃப்ஸ் is so important. What if I lose my job? What is if my children don't change their attitudes? What if my children don't study? What if my children don't have what they need? Children பத்தியும், family பத்தியும், and finances பத்தியும், your health, and you carல போறது, what if I meet with an accident and die? இப்படியே எல்லாத்துக்குமே ஒரு what ifs which creates a negative picture about it, and that is so very, very wrong. And so we have to change that what ifs. So the negative what ifs are cancel பண்ணிட்டு, we have to bring in the right kind of what ifs. What if something good happens? Why don't we start thinking like that? What if something good happens? What if I lose my job? Never mind. I'm going to get a job which will pay twice the salary. And then I don't mind losing this job. What if my son and daughter graduates with honors and they have lived a long, healthy, successful life? Think like that. இவங்க என்ன செய்ய போறாங்களோ தெரியலன்னு இல்ல. Start thinking that they are going to be successful in their life. What if I'm healed of cancer or diabetes, or it is arthritis or Parkinson's? Name it, a heart disease. What if I'm healed of that and live a long, healthy life? That paints a very good image in your mind. And thinking of these kinds of good what ifs will change your whole attitude. So, and the fear alarm boy, the hope comes in, the peace of God comes in to guard your thoughts, and also face your fears. 2 Timothy 1, chapter 1, verse 7, என்ன சொல்லிருக்குன்னா, for God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. So the word fear ன்னா சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்றாரு? I have not given you a spirit of fear ன்னு இருக்காரு. So this fear is a spirit. இல்லையா? 2 Timothy 1, verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். Yeah, in the fear வந்து என்ன செய்யணும்னா, it will make you a coward, make you very timid. எதுக்குமே like simple thing like I was so scared even to face a little or small crowd நாவே பயம். ஐயோ, like no, it makes you coward, it makes you timid. A horror comes in, like even to say a small prayer in front of a congregation, I used to be really scared. நேத்து சொன்ன மாதிரி like we had a visitor at home, and I said, ஐயோ பயமா இருக்கு, இது சரியா வருமா, அந்த சாம்பார் சரியா இருக்குமா, அந்த சிக்கன் சரியா வருமா, எதுக்கு எடுத்தாலும் அந்த மண்டையில வந்து ஒரு ஃபியர் வந்தது. But God has not given us that fear. All right, so இது வந்து ஒரு pattern of life மாதிரி ஆயிடுச்சு. And this from pit of hell. This fear comes from the dark place, but the word of God is a light, and it throws light in all our disappointments, all the fears, and we do not have to face these fears alone. We have the angelic host assuring us, and the greater one within us tells us that you don't have to fear. So face your fears, but you don't have to hide it from anything, or you don't have to say, no, I don't have cancer. When people ask you, is it cancer? Be bold enough to say cancer, but then you don't have to be frightened of it, and don't allow them to put fear in you also. That is why we didn't tell anybody, because we didn't want others to put fear. We didn't want my parents to put fear in me. And since this was out of love, they might do that. அதே மாதிரி perfect love casts out fear and turns it and turns it out of the doors. Like perfect love, it casts out the fear out of the door. And if you have fears that you have ignored and you want to safely deal with them, get rid of them forever, the power of God is there. So you might say that I want to face this fear and I want to get rid of it for the once for all. That is enough.
Pray, I don't want to carry this fear in my hands. Just deal with that. Ask God to help you, and He will definitely help you and deal with it, and you can get rid of it. And fear is the opposite of faith. And எனக்கு எப்போதுமே அந்த காலத்துல எல்லாம் கிரெஃப்லோ டாலர் ரொம்ப கேட்பேன். அப்பா சொல்லுவாரு, லைக் நீ ஃபேத்ல ஸ்டாண்ட் பண்றியா, don't allow this fear, because this fear will contaminate your faith. So like ஒரு சாக்கடையை கொண்டு விட்ட மாதிரி ஆயிரும். So it will contaminate your faith. Just as faith causes what you believe. Faith, நீங்க என்ன believe பண்றீங்களோ, it will manifest. The same way, fear also will make you, whatever you believe in will manifest also. So அதனாலதான் என்ன சொல்றாரு ஜோப்ல 3:25ல, he was frightened of so much about certain something. It will definitely manifest. எதையாவது பார்த்து ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு சம்திங் மைட் ஹேப்பன்னே இருந்துச்சுன்ற மாதிரி இருக்க போகும்போது ஜோப் 3:25ல பாத்தீங்கன்னா, for the thing I greatly feared has come upon me, and what I dreaded has happened to me ன்றாரு ஜோப்ல. யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆமா, it's like a magnetic force. பயந்தது வந்துருச்சுன்னா, it's like a magnetic force. You're pulling those things into your life. நீங்களே ஒரு வம்பல மாட்டிக்கிட்ட மாதிரி ஆச்சு இல்லையா? So faith draws what you believe. அதேதான் the faith, it draws, and the same way fear also draws what you believe. So fear will distract from making a difference. அது எப்போதுமே நம்ம நினைக்கணும், we have to remember that we are here as sons of God to make a difference in the society, in our community, in our church, in our group of friends, in our clubs, or whatever it is. We are here to make a difference, but fear will not allow you to make that difference. So we are the sons of God. எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் that we have come here to make a difference. So God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. So confront your fears and anxious thoughts with the word, and change your thoughts. ஏன்னா this worry and anxiety எங்க ஆரம்பிக்குது? It's just a thought. It's just a thought. ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பீங்களா இருக்கும், it will come and stick to your thought, and that thought causes fear, and that fear, what happens? It causes anxiety and worry. So you have to guard your thoughts. That is very, very important. Guard your thoughts. Don't let the negative what ifs to build in a nest there. Don't let your imagination run free unless it is on a good positive. So don't keep thinking about it, calling a few people. Like, கூப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு, and you build up your fear, and they will support you. They are very good in that. ஒருத்தனாவது சொல்ல மாட்டான், ஐயோ இதெல்லாம் இட்ஸ் ஜிஜிபி மேட்டர்னு சொல்லவே மாட்டாங்க. They will say, போச்சு நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் சொல்லுவாங்க. And so I finish it up with 2 Corinthians chapter 10 verse 4 and 5ல வந்து it says, it is a West version. அதுல வந்து சொல்ல போட்டிருக்குன்னா, the weapons of our warfare, it is just a warfare going on between 2 years ன்னு சொல்லுவாங்க. It's a warfare, it is and not human, but mighty in God's sight, resulting in demolishing of fortresses. The fortress in it is like a Jericho wall down, and that could be demolished only through God's word. And demolishing reasonings, வண்டா சொல்லும், be realistic, common sense use பண்ணி, use your wisdom. ஆண்டவர் என்னத்துக்கு கொடுத்திருக்காருன்ட்டு, but it has to come down, it has to fall down. Every haughty mental elevation which lifts itself up against experiential knowledge of God. You need to have a personal experience with God, a relationship with God, and that only can destroy your fortress, and it will stop you from giving reasonings and being realistic. And the மாதிரி நம்மளே சொல்லிக்கிறது, oh, I have to use my wisdom, I have to use this. That is not for us. And leading captive every thought into the obedience in the Christ. Verses 4 and 5. 2 Corinthians 10 வசனம் 4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகளா இருக்கிறோம். So all the thoughts சிறைப்படுத்தணும். சும்மா எதையும் நினைச்சிட்டு இருக்கலாம், யாரும் கவனிக்கலன்னு இருக்காதீங்க. Be very careful. What அதாவது கெனத் ஹேகன் சொல்லுவாரு, like you can allow the birds to just fly around your head, but don't allow it to put a nest on your head. So அந்த மாதிரி நீங்க வந்து don't allow the thoughts to just run riot and free. You have to be very careful of what you think. Amen. So now how can we bring the anxiety captive? Focus on God's power over all your fears. You can do it by prayer, by supplication, by thanksgiving. And 1 Peter 5:7 says, casting all your cares. உங்களோட எல்லா கவலைங்களையும் ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. And all your worries and anxieties, all your concerns, once and for all to him. இப்போ அவர் கையில கொடுத்துட்டு by the end of the meeting you shouldn't say, Lord, I surrender it, and இப்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. But as soon as you close your meeting, you shouldn't say, Lord, thank you, I will take it and carry it. I think I will help you to carry it in Ramari. Don't take it back again. Once you have given it to him, safe. Be with God. You don't have to carry it. And also remember that you don't have to carry it and you're not carrying it. It is God who is carrying it. And we have a Father who loves us deeply and watches over us very carefully. The 1 Peter 5:7 like, and all your concerns once and for all on him, for he cares about you. He cares about you. And how does he cares about you? With the deepest affection. Just not like that. He loves you with the deepest affection and watches over you very carefully. Like a small babies, we can always remember, like, chinna aludha appadiyum, like, the parents are so worried and they catch them, carry them. Enna problem theriyala, vaithula valikidho, thandaila valikidho, thalila valikidha, enna theriyala. So he is concerned about us. God is concerned about us deeply and affectionately. That is our God. We have a big God, and because he lives, he is alive. We don't serve a dead God, a stone God, or a wooden God, or a pillar or anything, but we serve a living God, and because he lives, we can face tomorrow. Amen. Awesome. So அந்த வசனத்தை மட்டும் நம்ம திரும்ப படிப்போம். அந்த 2 கொரிந்தியர்ல ஃபர்ஸ்ட் நீங்க அக்கா இங்கிலீஷ்ல படிச்சாங்க, தமிழ்ல அதை படிங்க ஃபர்ஸ்ட். Yeah. 2 கொரிந்தியர் 10, 3, 4, 5, 6. நாங்கள் 2 கொரிந்தியர் 10:3 முதல், நாங்கள் மாம்சத்தில் நடக்கவர்களாகிறதும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு கேட்டவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம். ஆமே. சோ இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வசனத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே புரியாது. நானே வந்து பல வருஷமா இது எப்படி வந்து அரண்கள் எல்லாம் வந்து நிர்மூலமாக்குறது, எப்படி தர்க்கங்கள் எல்லாம் வந்து கீழே தள்ளுறது, how do I cast out all the arguments and high things that exalt against the knowledge of God. இன்னைக்கு மெசேஜ்ல வந்து இதுதான் வந்து அக்கா பேசியிருக்காங்க. ஏன்னா அக்கா பேசும்பொழுது நான் இந்த வசனத்தை ஓப்பன் பண்ணி வச்சு உட்காந்துட்டேன். இதுதான் நான் சொல்லணும்ட்டு கரெக்டா முடிக்கும் போது அக்காவும் அதே சொல்றாங்க. சோ இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, நம்ம மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மாம்சத்துல we live in the flesh. ஆனா நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்துல கிடையாது, ஆவியில தான் இருக்குது. ஆமென். சோ ஏன் வந்து பவுல் இதை எழுதுறாருன்னா, அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம யுத்தங்கள் எல்லாமே வந்து ஒரு பிசிக்கல் பேட்டில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிசிக்கல் பேட்டில் அப்படின்னா எப்படி சொல்றது, எல்லாமே காண்கிறதுல தான் பேட்டில் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வியாதியும் பிசிக்கலாவே பாக்குறோம். ஆக்சுவலி வியாதி வந்து பிசிக்கலே கிடையாது, வியாதி வந்து ஸ்பிரிச்சுவல். ரீசன் வந்து ஸ்பிரிச்சுவல் தான். நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, வியாதி சரீரத்துல தானே இருக்கு பிரதர், அப்போ சரீரத்துல தான் போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தா தானே நடக்கும், அப்போ டாக்டர் சொல்றது தானே உண்மை அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுறாங்க. சரி, டாக்டர் சொல்றது பொய்ன்னு யாருமே இங்க சொல்லலை. டாக்டர் வந்து சரீரத்துல இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சி காட்டுவார் உங்களுக்கு. ஒரு எக்ஸ்ரே எடுத்து, ஒரு ஸ்கேன் எடுத்து அதை அப்படியே எடுத்து காட்டுவார், அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாரு அவர். ஆனா உங்க மாம்சத்துல இருக்கிற காரியத்தை நீங்க மாம்சத்துல டீலே பண்ண முடியாது.
மாம்சத்துல இருக்கிறத ஆவியில தான் நீங்க டீல் பண்ணணும். அதுதான் பவுல் எழுதுறாரு. நம்ம வந்து மாம்சத்துல இருந்தாலும் நம்ம மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ண போறது இல்ல, யுத்தம் செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது வசனம் படிங்க பாஸ்டர். எங்களுடைய போராயுதங்கள் ம் மாம்சத்துக்கு ஏற்றவளா இராமல் ம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. அடுத்தது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் ம் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் ம் நிர்மூலமாக்கி ம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தவளா இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தணும். தட் we should bring every thought into captivity to the obedience of Christ. அது எப்படி பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா தர்க்கங்களையும் கீழே தரணும். அதாவது எவ்ரி ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் என்னது? நம்ம பேச்சு, அதுதான் ஆர்கியூமெண்ட். இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து யூஸ்வலா வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து கேன்சரு, இந்த மாதிரி ஒரு டெர்மினல் இல்னஸ். டெர்மினல் இல்னஸ்னா சாவுக்கு ஏதுவான சாவு. அது வந்து இட் லீட் டு டெத். இப்போ ஃபீவர்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, டெர்மினல்னு சொல்ல மாட்டாங்க இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து டெர்மினல்னுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் பார்த்துருக்கேன், குடும்பமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாரு, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து ரிப்போர்ட்டை வந்து வேத வசனம் மாதிரி படிப்பாங்க உட்காந்து. நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால தான் இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யவே செய்யாதீங்க. இது ஒரு நல்ல காரியமே கிடையாது டிஸ்கஸ் பண்றது. இல்ல பிரதர், டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல பிரதர், டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் மட்டும் தான் தேவை. இது எதுவுமே தேவையில்ல. உங்களோட டிஸ்கஷனோ, ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதோ, டாக்டர் என்ன சொல்றாரோ, உங்க சரீரம் என்ன சொல்லுது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க சிம்டம்ஸ் என்ன சொல்லுது, இது எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு there is only one thing you need to receive healing, that is faith. ஆமென். விசுவாசத்தை வைத்து மட்டும்தான் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வேற என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சுகம் வராது. இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. டோடி ஆஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோயல் ஆஸ்டினோட அம்மா, அவங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் இருந்துச்சு. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க செத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வசனத்தை படிச்சு டில் ஆல் ஹர் சிம்டம்ஸ் were gone. அவங்களோட எல்லா சிம்டம்ஸ் இருக்கும்ல, அந்த எல்லாம் மறையிற வரைக்கும் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா வசனம் தான் மருந்து. அல்லேலூயா. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 அதுல என்ன போட்டிருக்கு? வசனத்தை கவனி, அதை கேளு, அதன் இருதயத்தின் மத்தியில வை, அதை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், அது அவன் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்குன்னு போட்டிருக்கு. Word is health and healing to all your flesh. So இப்போ பிரச்சனை இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்குது, பண பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைனாலும் மருந்து வந்து வசனம் தான். வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. சார்ல்ஸ் கேப்ஸ் என்ன சொல்றாருன்னா, வசனத்தை எடுத்து டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டே இருங்க. மருந்து எப்படி மருந்து டாக்டர் சொல்றாருல, 3 வேளை மருந்து சாப்பிடு, 4 வேளை மருந்து சாப்பிடு மாதிரி வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களோட டோசேஜ். ஒர்க் ஆகலைன்னா டபுள் ஆக்கிருங்க டோசேஜ். டாக்டர் என்ன பண்ணுவாரு, டோசேஜை டபுள் ஆக்கிடுவார். இந்த மருந்து வேலை செய்யலையா, ஓகே கொஞ்சம் மில்லிகிராம் ஏத்து அப்படின்னு டபுள் ஆக்கிடுவார். இல்ல வேற இன்னும் ஸ்ட்ராங்கா மெடிசன் கொடுக்கும். அதே போல நீங்க என்ன பண்ணுமா, வசனத்தை படிங்க. பத்தலையா, இன்னும் கொஞ்சம் அதிகமா படிங்க. உங்க விசுவாசத்தை வளர்த்துருங்க. ஒரு ஸ்டேஜ் போனோன்னா விசுவாசம் பீக்ல இருக்கும். அப்போ நீங்க பிரச்சனையை மேற்கொண்டுருவீங்க. மேற்கொண்ட பிறகு டெய்லி வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தா அந்த விசுவாசத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். சோ விசுவாச பயணம் என்பது, ஃபெய்த் ஜர்னின்றது, இட்ஸ் an ongoing journey, it never stops. நிறைய பேர் வந்து அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அது அப்படியும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அந்த வசனத்தை படிச்சு அந்த விசுவாசத்தை அப்படியே நீங்க என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பாடி பில்ட் பண்றவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாடி நல்லா பில்ட் பண்ணிட்டீங்களே, இப்போ நீங்க ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நான் இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு நான் டெய்லி ஜிம்முக்கு போய் தான் ஆகணும் அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? பில்ட் ஆன பிறகு விட்டுற மாட்டாங்க யாரும். நல்லா பில்ட் ஆயிடுச்சுங்க, கட்டுக்கட்டா வந்துருச்சுங்க, நல்லா இப்போ விட்டுறலாங்க கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு டெய்லி ஜிம் போகணும் இப்போ. ஹல்லேலூயா. சோ வசனம் தான் உங்கள் விசுவாசத்தை கட்டும், வசனம் தான் உங்க விசுவாசத்தையே காப்பாற்றும், வசனம் தான் உங்க விசுவாசத்தையே சஸ்டெயினே பண்ணும். சோ விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. சோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காஸ்டிங் அவுட் டவுன் ஆல் ஆர்குமெண்ட்ஸ், எல்லா தர்க்கங்களையும் கீழே போகணும். அப்படின்னா இதை பத்தி பேசவே கூடாது முதல்ல, இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அக்கா ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இந்த மெசேஜை வந்து நீங்க திரும்ப போய் கேளுங்க. அக்கா வந்து நிறைய பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஒரு ஆண்ட்ரோமாக் மெசேஜ் மாதிரி இருந்துச்சு, ஏகப்பட்ட பாயிண்ட் இருந்துச்சு. இதை வந்து திரும்ப கேட்கணும். ரியலா அவ்வளோ பாயிண்ட் இருந்துச்சு அக்கா சொன்னதுல. நீங்க வந்து திரும்ப இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், யூடியூப்ல உட்காந்து கேளுங்க. நோட்ஸ் எழுதி வைங்க, என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, ஏகப்பட்டது சொன்னாங்க. வாட் இஃப்
அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. வாட் இஃப் ஐ எம் சக்சஸ்ஃபுல், வாட் இஃப் ஐ எம் ஹீல்டு. சரி, நம்ம எப்பவுமே வந்து ஐயோ மோசமாயிருச்சுன்னா என்ன ஆகும், நாசமா போச்சுன்னா என்ன ஆகும், இப்படிதான் யோசிப்போம். அதை அப்படியே மாத்திருங்க. நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எப்படி இருப்பேன், நான் ஹீல்டா இருந்தா எப்படி இருப்பேன், என் புள்ள வந்து இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி யோசிக்க ஆரம்பிங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்படிப்பட்ட வெளிப்பாடை கொடுத்தாதான் இப்படிலாம் பேச வரும், சும்மாலாம் பேச வராது இப்படிலாம். ஆமென். சோ இதை எல்லாத்தையும் நீங்க திரும்ப உட்காந்து நோட் பண்ணுங்க. அதுல அந்த ஆர்குமெண்ட்டை கேஸ்ட் டவுன் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். அதை பத்தி பேசவே கூடாது. அதுக்கு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு அக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க. வீட்டுல வந்து வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதோ புரியலையோ வசனம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், டேப்ல ஓடிக்கிட்டோம். இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே வந்து என்ன இருக்கு, ஸ்மார்ட் டிவி இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வசனத்தை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடியோ பைபிளே வந்துருச்சு இப்போ, பைபிளே ஆடியோல வந்துருச்சு. ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜாய்ஸ் மேயர் வந்து என்ன சொன்னாங்க, டோன்ட் ஆன்சர் த போன், கோ டு த த்ரோன் அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா த்ரோ த போன் அண்ட் தென் கோ டு த த்ரோன். ஏன்னா இன்னைக்கு போன் தான் பிரச்சனையா இருக்கு நிறைய பேருக்கு. 24லயே உட்காந்துருக்காங்க. த்ரோ த போன். இது நான் கிரண் பால் சொல்றாரு இப்போ, த்ரோ த போன் கோ டு த த்ரோன். ஜாய்ஸ் மேயர் சொன்னதுக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். சோ என்ன பண்ணுவோம், அட்மாஸ்பியரை மாத்திரணும் வீட்டுல. அதை பத்தி பேசாம வீடு ஃபுல்லா விசுவாசத்தின் ஒரு அட்மாஸ்பியர் உள்ள கொண்டு வந்துடணும். ஹல்லேலூயா, ஆமென். வனாந்திரத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த அட்மாஸ்பியர்ல வந்து மகிமை இருந்துச்சா. எப்படி மகிமை அட்மாஸ்பியர்ல ஆண்டவர் மெயின்டைன் பண்றாரு, மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்துடுறாரு ஆண்டவர். வனாந்திரத்துல அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்க, ரொம்ப சூடா இருக்கும்ல. வனாந்திரம் வச்சா வெரி ஹாட் பிளேஸ், ரொம்ப சூடா ட்ரையா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றாரு. என்ன பண்றாரு, மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்துடுறாரு, நைட்ல வந்து அக்னி மதுல கொண்டு வர்றாரு. காட் கிரியேட்டட் அன் அட்மாஸ்பியர் தேர். சோ இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணும், என்ன வார்த்தைகளை நீங்க சுத்த விடுறீங்க, வீட்டுல என்ன வார்த்தைகள் சுத்துது, அதுதான் வந்து எல்லா தர்க்கங்களையும் நீ என்ன பண்ணணும், கீழே தள்ளணும்னு பவுல் சொல்றாரு. காஸ்டிங் டவுன் ஆல் ஆர்குமெண்ட்ஸ் which exalt against the knowledge of God. ஏன்னா எல்லா தர்க்கமும் எதுக்கு எதிராக இருக்குதான், தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக இருக்குது. ஆமென். நீங்க என்ன பேசினாலும், நம்ம அவிசுவாசத்துல என்ன பேசினாலும் அது எதுக்கு அகேன்ஸ்டா இருக்குது, தேவனை அறிகிற அறிவுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் நம்ம கீழே தள்ளணும். சோ கான்சியஸா இருக்கணும், அதை பத்தி பேசவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். பிரச்சனையில இருக்கும்போது பிரச்சனையை பேசவே கூடாது. ஹல்லேலூயா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. when you are in a crisis, don't talk about the crisis. ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும்போது ப்ராப்ளத்தை பத்தி பேசாதீங்க. ஒரு வியாதியில இருக்கும்போது வியாதியை பத்தி பேசாதீங்க. வியாதியில இருக்கும்போது தேவனை பத்தி பேசுங்க. கிரைசிஸ்ல இருக்கும்போது தேவனை பத்தி பேசுங்க. ப்ராப்ளத்துல இருக்கும்போது உங்க கர்த்தரை பத்தி பேசுங்க. ஆனா நம்ம வந்து யூசுவலா அப்படி பண்ணாம ஆப்போசிட்டா பண்ணுவோம். இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கோலியாத்தை பார்க்கும்பொழுது கோலியாத்தை பார்த்து அவன் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளவு வல்லவன்றத தாவீது பேசல. அவன் சேவிக்கிற கர்த்தர் எவ்வளவு வல்லவன்றத பேசுறான் அவன். ஹல்லேலூயா. சவுல் என்ன சொல்றான், கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கான், அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கிறான், அவனை வீழ்த்த முடியாதான். தாவீது என்ன சொல்றான், என்னுடைய ஆண்டவர் பெரியவர்ன்றான், அவர் ஒரு உடன்படிக்கை என்னோட செய்திருக்கிறான்றான். அவன் விருத்த சேதனம் பண்ணாதவன், அவன் ஒண்ணுமே இல்லாதவன், நான் வந்து எல்லாத்தையும் விடுவேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அதனாலதான் தாவீதுக்கு விக்டரி கிடைக்குது. ஆமென். சோ உங்க ஆர்குமெண்ட்டை மாத்துங்க வீட்டுல. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். வாட் யூ ஸ்பீக் இன் யுவர் ஹவுஸ். இது அடுத்தது, இது நான் சமரைஸ் மாதிரி சொல்றேன். அக்கா சொன்னது. அடுத்தது யாரோட தொடர்புல இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். எல்லாரோடையும் தொடர்புல இருக்கக்கூடாது. பிரச்சனையில இருக்கும்போது எல்லாரோடையும் தொடர்புல இருக்கு. விசுவாசம் ரியலாவே ஃபெய்த்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அது 1-2 பேர் தான் இருப்பாங்க உங்களை சுத்தி. அவங்களோட தொடர்புல இருக்க போதும், தப்பு கிடையாது. யூ டோன்ட் நீட் டூ many friends, you need just few friends who have faith. அவ்வளவுதான். நிறைய 10 பேர் இருக்கிறாங்க, ஆனா 10 பேரும் அவிசுவாசம் பேசுவானா தேவையே இல்லை. 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேரும் விசுவாசத்துல இருப்பானா அந்த 2 பேர்ட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. ஆமென். இது எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் மேற்கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. இதை வந்து நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல. எல்லாரும் பண்ணுங்க. இப்ப அக்கா சொன்னது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. கீப் பிராக்டிசிங் எவ்ரிடே. பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, எல்லா மலைகளையும் நீங்க தாண்டிடுவீங்க, எல்லா மலைகளும் பெயர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. You will move and remove every mountain that is in your family. எல்லாத்தையும் நீங்க பெயர்த்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இப்போ வந்து கர்த்தரோட பந்தியில பங்கேற்க போறோம். பாஸ்டர் ஆண்டனி இஸ் கோயிங் டு லீட் us in the holy communion. சோ எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. The holy communion is a wonderful way to receive God's healing power in your life. இந்த கர்த்தரோட பந்தியில நீங்க பங்கேற்கும் பொழுது அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு அருமையான வழி.
ஆமென். அதனாலதான் ஹோலி கம்யூனியனை வந்து பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. நீங்க போய் அப்போஸ்தலர் புஸ்தகம்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள்னு போட்டிருக்கு. ஹalleluya. அப்போஸ்தலர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா they steadfastly they were in the apostles doctrine, in prayer, in fellowship and breaking of bread. அப்போஸ்தலர்களோட போதனையிலும் ஃபெலோஷிப்லயும் அப்பம் பிட்கதிலும் ஜெபத்திலும் இந்த 4 காரியத்துல வந்து ஆதி திருச்சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஹalleluya. டீச்சிங், பிரேயர், அதாவது டீச்சிங்னா வேர்டு, பிரேயரு, அப்புறம் ஃபெலோஷிப்னா வந்து எப்படிப்பட்ட ஃபெலோஷிப்? விசுவாச ஃபெலோஷிப். சும்மா ஒருத்தர் வீட்டுல உட்காந்து போய் சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசுற ஃபெலோஷிப் இல்லை. அது பேர் ஃபெலோஷிப் இல்லைங்க, அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஃபெலோஷிப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கிறிஸ்டியனுங்க, அதனால ஃபெலோஷிப். நான் கிறிஸ்டியன்னா ஃப்ரெண்ட்ஷிப், கிறிஸ்டியன்னா இல்ல. ஃபெலோஷிப்னா என்ன தெரியுமா? நீங்க சேர்ந்து வரும்போது விசுவாசத்தை பத்தி தான் பேசணும். அங்க நீங்க வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் போகும்போது உங்க விசுவாசம் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிருக்கணும். ஏன்டா இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு இருக்கக்கூடாது. சண்டையும் உங்களை பாக்குறேன், மண்டையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்படி யோசிக்க கூடாது நீங்க. அது பேர் ஃபெலோஷிப் கிடையாது. ஃபெலோஷிப் மீன்ஸ் இட் ஷுட் பில்ட் யுவர் செல்ஃப். நீங்களும் கட்டப்படணும், அவங்களும் கட்டப்படணும். ஸோ வார்த்தை, ஜெபம், அதுக்கப்புறம் ஃபெலோஷிப், அடுத்ததுல இருந்து அப்பம் பிட்குதல், இது 4த்துலயும் வந்து ஆதி திருச்சபை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களாம். They were very strong in all these 7 things. இந்த வசனத்தை படிச்சிருவோம். அந்த வசனம் எங்க வருது? அப்போஸ்தலர் 7ல வரும்னு நினைக்கிறேன். 7 கிடையாது. அப்போஸ்தலர் 2 2:42 பாஸ்டர். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸ்டெட்ஃபாஸ்ட்லினா அன்ஷேக்கபிள், ஸ்ட்ராங்கா, ரொம்ப ரொம்ப இதா இருந்தாங்க, ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. இதுதான் வைராக்கியமா இருக்குது. இந்த 4 காரியத்தை இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டு, பிரேயரு, அந்யோன்யம், ஃபெலோஷிப் வித் ஃபெய்த் பீப்புள், நாட் வித் எவ்ரிபடி. அடுத்தது என்னது? அப்பம் பிட்குதல். ஹalleluya. இது 4 காரியத்துல உறுதியாக இருந்தார்கள், தரித்திருந்தார்கள். they were steadfastly continuing in these things. ஆமென். இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய பந்திக்கு போயிடலாம். பாஸ்டர், ஓவர் டு யூ. Just a couple of points I want to add with what Pastor was telling. அதாவது அந்த டைம்ல இந்த கீமோ மெடிசின் கொடுக்கும் பொழுது ஐ யூஸ்ட் டு சே இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள். அப்பதான் எனக்கு அந்த புக் தான் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த 1000 ஸ்தோத்திர பலியில நான் கண்டிப்பா மெடிசின் போகும், ஒரு 6 hours ஆகும் இந்த ஐவில போறதுக்கு. ஸோ ஐ யூஸ் டு சிட் அண்ட் சே த 1000 ஸ்தோத்திர பலி. அதே போல நாட் ஒன்லி இந்த வீட்டுல அந்த வசனங்கள் மட்டும் ஓடுறது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கும் பொழுது கூட அந்த 1000 ஸ்தோத்திர பலியில அந்த புக்ஸை வளர்த்துடுவேன். ஏன்னா இப்ப சொன்ன நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாம எல்லாவற்றையும் கொடுத்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலுக்கும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா ஸ்தோத்திரத்தோடு செயல்படுத்தணும் இல்லையா? அந்த இது ஒண்ணு பண்ணேன். ஸோ அப்ப உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி தாட் வரும் பொழுதெல்லாம் இதை எடுத்துட்டு நீங்க இன்க்ரீஸ் யுவர் பாண்டரிங் ஓவர் தட் அந்த கன்சர்னிங் தாட்ஸ், அந்த கவலை கொண்டு வர எண்ணங்கள்ல திருப்பியே உணர்ந்துகிட்டு இருக்காம வெளியே வந்து ஸ்தோத்திரம், அதை கண்ட்ரோல் பண்ற தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என்னன்னா எல்லா பத்தியும் மேல தேவ சமாதானம் வந்து நமக்குள்ள ஆயிரும். அப்ப சொன்ன மாதிரி கவுண்ட் யுவர் பிளெஸிங் ஒன் பை ஒன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? ஓகே, நமக்கு நல்ல உணவு கொடுத்தாரு ஸ்தோத்திரம், தண்ணி கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு நல்ல குடிக்க தண்ணி இல்லை, அதுக்கு ஸ்தோத்திரம். போடுறதுக்கு நல்ல உடல் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு நல்ல உடை கொடுத்துருக்காரு. இது மாதிரி யூ கேன் கவுண்ட் இட். சாதாரண எழுதுற பென்சில் இருக்கு பாத்தீங்களா, பென்சில், எரேசர், இதுக்கெல்லாம் நீங்க தேங்க் பண்ணணும். அப்படி போனீங்கன்னா இட் வில் கோ ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். சம்டைம் ஐ யூஸ் சிட் அண்ட் திங்க் அபவுட் 5 வயசுல இருந்தே கத்த எனக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி ஐ யூஸ் டு ரைட் டவுன். அதை சொல்லி சொல்லி தேங்க் பண்ணுவேன். எது சொல்றேன்னா நம்ம ஓவரால் பார்த்தா இப்ப ஆண்டர் கேட்பாரு, நீ எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ற? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொல்ற? இப்ப எனக்கு கிரண் பிரதருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும்னா பிரதர் நீங்க செஞ்சீங்க தேங்க்ஸ் சொல்றேன். சும்மா பிரதர் தேங்க்ஸ் பிரதர், பாக்குற நல்லா தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க கேட்க மாட்டாரா? ஸோ வி நீட் டு ஹேவ் ஒரு ரீசன் ஃபார் தட் வி டு தேங்க் யூ. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ், ஏன் ஆண்டவர் எங்களை அதுக்குள்ள அலோவ் பண்ணா போகுது இவ்வளவு தூரம் 10 months ஆடியல் எதுக்கு நாங்க போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் முதல்ல ஹீல் பண்ணிக்க கூடாதா?
அது சின்ன ஒரு லம்ப், ஒரு பட்டாணி சைஸோ அது ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸோ வந்து ஹீல் பண்ணிருக்க முடியாதா அப்படி கேட்டீங்கன்னா, ஷாத்ராக், மெஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரையும் அந்த பொன் சிலையை வணங்கணும்னு போல்டு அடிச்சானுங்க. அப்படியே நாங்க வந்துட்டு எங்களை காப்பாத்த வருவாரு. அப்படியே வராட்டி கூட நீ வச்சு சிலையை வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க அவங்க. அப்ப ஆண்டவர் சேவ் பண்ணிக்கலாமே. சரி அப்பா நீங்க எனக்காவது வைராக்கியம் அடிக்கீங்க. ஓகே. இவன் வந்து உன்னை பிடிக்க யாராவது தூக்கிட்டு போக வந்தா கூட நான் ஸ்டாப் பண்ணல. He allowed them to go through the அந்த furnace, அந்த fiery furnace குள்ள போட வச்சாரு. ஆனா அங்க 2 கிளைமேட்ஸ் பிரிவைல் அங்க. வெளிய உள்ள வந்து வயிறு கருகல, அந்த முடி கருகல. பட் தேவகுமாரனும் 4th பர்சனா உலாவிட்டு இருந்தாரு. Why? Because அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது அங்க. 2 type of temperature prevailing in the same place. அதே போலதான் நம்ம நினைக்கிறோம். இப்ப ஆண்டவர் மேல குணமிக்க முடியாதா? மார்ச்ல ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன் டிசம்பர் இழுத்தாரு? ஒரு அற்புதம். அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம். சென்னைக்கு வந்திருக்கோம். அந்த கல்யாணத்துக்கு அந்த இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர், சீஃப் டாக்டர் வந்தாங்க. வந்தோடனே நான் போய் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தெரியுதா சார் அப்படின்னா, இல்லைங்களா அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய. ஏன்னா இன்சிடென்ட்லி அந்த சீஃப் டாக்டரோட ஒய்ஃப் பேரு வசந்தா தான். அப்போ வசந்தான்னு சொன்னா, ஓ வசந்தாவா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா அவருக்கு நம்பவே முடியல. அதை பார்த்துட்டு she couldn't recognize, I couldn't believe. இவருக்கு ஒரே ஒரு ரேடியேஷன் கொடுத்தா அந்த டாக்டர் வந்து வசந்தாவா பார்த்து எப்படி இருக்காங்க நம்ப முடியலையே அப்படின்ட்டு. இன்னொன்னு வசந்தா கிட்ட வேற ஏதாவது இருக்கும். வசந்தா தான்ப்பா, நான் தான் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன். எதுக்குன்னா திஸ் இஸ் லார்ட்ஸ் டூயிங். எப்படியே நம்ம அவரை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது, வசனத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது, பண்ணும் பொழுது அந்த ஆடியலுக்குள்ள இப்ப நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுல குணமாக்கிட்டோம்னா நத்திங், ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு ஆஃப் சைஸ் காலிஃபிளவர் சைஸுக்கு உள்ள ஒரு அந்த கேன்சரஸ் growth ஹீல் பண்றது வந்து இஸ் அமேசிங். அது மட்டும் இல்லாம இட் வாஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி. அவங்க சொல்லிட்டாங்க ஸ்பைனருக்குலாம் போயிருக்கும், ஆல் ஓவர் பாடி போயிருக்கு, சான்ஸ் இருக்கு, ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படி இப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்தா இட் இஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி தட் ஏரியா. ஆண்டு சொல்றாருல கடலையை பார்த்து இதோட வா அதுக்கு மிஞ்சி வராதுன்ட்டு. அப்போ அதை சுத்தி அவரு ஒரு பவுண்டரி போட்டார். இங்கதான் நிக்கணும், இதுக்கு மேல வரக்கூடாது. பிகாஸ் த ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், கன்ஃபெஷன், வேர்ட் ஆஃப் காட், some of the true believers who prayed for us, everything confined லைனை போட்டுட்டு. அதனால அது அந்த இடத்துல growth ஆகாம ஸ்ப்ரெட் ஆகாம இருந்துச்சு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் சொல்லுவது என்னன்னா, ஆண்டவர் எப்படி அலோவ் பண்றதுக்குள்ள போடுறாருன்னா ஒரு ஏதோ வச்சிருக்காருங்க. அந்த 3 பேர் நினைச்சுக்கலாமே, உங்களுக்கா வைராக்கியம் நின்னம ஆண்டவரே சாத்ராக், மெஷாக், ஆபேத்நேகோ ஏன் தீக்குள்ள தூக்கி போட்டாங்க? அந்த ஃபயர் ஃபர்னஸ்குள்ள தூக்கிட்டு போனோடனே அது அந்த தீ பட்சித்ததுன்னு போட்டிருக்கு. அவங்க கேட்டுக்கலாம்ல அவங்க. ஆனா அவங்க அதிசயம் இல்லப்பா நான் வரேன், நீங்க மட்டும் அங்க இல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு தேவகுமார் வந்துட்டாரு, அங்க மனுஷகுமார் வந்துட்டாரு. ஸோ அதே போல வந்து ஆண்டவர் ஒரு இது பாதைக்குள்ள நடத்தினார்னா ஏதோ ஒன்று அந்த எண்டில் வச்சிருக்க ஒரு பெரிய மிராக்கிள் இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்ப வந்து எங்களுக்கு கம்யூனியன் பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஏன்னா 2006 வந்து இதனுடைய திருவிருந்த பத்தி கூட வெளிப்பாடு அவ்வளவு இல்லாம இருந்துச்சு. இப்போ அது எங்களுக்கு வெளிப்பாடு ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஈவன் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறோம். அதுல சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் யூஸ் இந்த கம்யூனியன். ஓகே, அதை நீங்க மறந்துடாதீங்க. கம்யூனியன் எடுங்க டெய்லி வீட்டுல. நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒண்ணா நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தீங்களா, ஆண்டவரே ஸ்கூட்டர்ல போயிட்டு வந்தா என்னை காப்பாத்துறீங்க ஸ்தோத்திரம், டிராபிக்ல இருந்து காப்பாத்துறீங்க ஸ்தோத்திரம், என்னோட மேனேஜர் நல்ல ஒரு மீட்டிங் கொடுத்தீங்க ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி இது பண்ணுங்க. நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் ஜாப் இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அப்படி கிருபை நமக்கு பெருகும். ஹெசட் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னன்ட் லாயல்டி will be upon us. ஓகே, நம்ம திருவந்துக்குள்ள கடந்து சொல்லலாம். 1 கொரிந்தியர், விஜய் can you please read it? 1 Corinthians chapter 11. Sorry, 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தேங்க்யூ. இப்ப இதுல பார்க்கும்போது 2 இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் தேவன் சொல்றாரு, என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கன்னாரு. உங்களை பத்தியோ உங்கள் பாவங்களை பத்தியோ நினைக்க சொல்லல. ஓகே, என்ன நினைவுக்கும்படி செய்யுங்கன்னாரு. அப்பத்தை பிக்கும்போது சொல்றாரு, அந்த ரத்தத்தை அது செய்யும்போது சொல்றாரு, என்ன நினைவு, என்ன நினைவு அவரை பத்தி. ஓகே, அவர் தேவனுடைய ஒரே தேவ குமாரன், பிதாவாகிய தேவன். He demonstrated his agape love by giving his dear son Jesus Christ as a atoning sacrifice on the Calvary cross. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை நினைத்தவரா தன்னுடைய லைஃபை, பிதாவே ஐ எம் ரெடி டு லை டவுன் மை லைஃப் ஃபார் மை சில்ட்ரன், அவங்களை எடுக்க என்கிட்ட கொண்டு வரணுங்க, ஐ எம் ரெடி டு டூ, இதை நினைக்க சொல்றாரு. ஓகே, என்னபடி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னை நினைவு செய்யுங்கன்னா there is a agape love being demonstrated. agape love வெளிப்படுத்தப்படுகிறது பிதாவாகிய தேவனாலும் இயேசுவினாலும் தெரியப்படுத்துகிறது. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே போல ரத்தத்துக்கு அப்படி சொல்றாரு. ரத்தத்துக்கு முடிஞ்ச அப்புறம் 26 வருஷம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். proclaim his death. என்னத்தை தெரிவிக்கணும்? அவருடைய மரணம் இஸ் விக்டோரியஸ். மோசமான விக்டோரியஸ் டெத் ஓவர் சின், sicknesses, disease, pain. And he won the victory. சாத்தானுடைய அவருடைய எல்லாவுடைய தூதர்கள் மேலேயும் அவன் டெரிட்டரியிலே போய் அவன் வெற்றி கொண்டு வந்துட்டார். அதை நம்ம நினைவு கூறுகிறோம். அத மரணத்தை தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, your death is a victorious death over all the sins, all the devil, Satan cohorts. அவங்க விக்டரி பண்றோம். அடுத்தது புதிய உடன்படிக்கை. அவர் என்ன பண்றாரு? பிதா இயேசு கிறிஸ்து நம்ம கையை பிடிச்சு கொண்டு பிதாவோட தேவன் கையை கொடுத்து ஒப்படைச்சிட்டு அந்த ஒப்படைச்சு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன சொல்றாரு? இந்த உடன்படியை என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் ராட்டிஃபை பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையை ராட்டிஃபை பண்ணிட்டாரு. அப்ப அந்த உடன்படிக்கை படி சுதந்திரவாளியா நாம், தேவனுக்கு உள்ளதெல்லாம் நமக்கு, நமக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு. இதைத்தான் நம்ம இந்த கம்யூனிட்டியில நினைவு கூறணும். மாதிரி வேற எதையும் இல்லை. ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேன்னா நான் பாவி, நான் ஒருத்தர் புழு, பூச்சி, மண்ணு, தூசி, திரும்ப இதெல்லாம் நினைக்க சொல்லல. ஒரு பெரிய விளக்கரை செலுத்தப்பட்டு கல்வாரி சிலுவையில ஒரு பெரிய விளக்கரை செலுத்தப்பட்டு என்ன செலுத்தப்பட்டிருக்கிறது? அகாப்பையில அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் உடல் பிக்கப்பட்டது ஏன்? மத்த 8 படி மெய்யாகவே பாடுகளுக்கு துக்கங்களை சுமந்தார். If surely took our sins, sickness, pain, ailment, sorrow, deficiency, everything pulled out from our body and put his on his body on the cross, and by his stripes you are healed. அப்ப எடுத்துட்டாருன்னா அந்த சாபத்தை எடுத்துட்டா சாபம் என்கிட்ட இருக்குமா? இல்ல, அவர் எடுத்து அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மணி ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர் கிரண் பால் அக்கௌண்ட் மை அக்கௌண்ட், அவர்கிட்ட அக்கௌண்ட் இல்ல, அங்க பணம் இல்ல, என்கிட்ட வந்துருச்சு. அதே போல என்கிட்ட எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் அவர் உடம்புல போட்டாருன்னா இட் இஸ் பீன் ஆன் ஹிஸ் பாடி. அப்ப என்னுடைய பாவத்தை அங்க பார்க்க, என் குடும்பத்தில் உள்ள காசு அவர் மேல பாக்குறோம். அதான் பார்க்க சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த உடன்படிக்கை, இந்த ரத்தத்தை குடிக்கிற ரத்தத்துல என்ன இருக்கு? மாம்சத்தின் உயிர் அது ரத்தத்துல இருக்கு. அப்ப அந்த ரத்தத்துல யார் ஜீவன் இருக்கு? இயேசுவின் ஜீவன் இருக்கு. இப்ப நான் ரத்தத்தை குடிக்கும்போது என்ன பண்றேன்? அவருடைய ஜீவனை, அந்த ஜோயே லைஃப் என்று சொல்லக்கூடிய ஜீவனை எடுத்துக்கிறேன். அது என்ன ரத்தத்துக்குள்ள போயிட்டு மிக்ஸ் ஆகி என்னுடைய ரத்தத்துல இம்பியூரிட்டிஸ் எல்லாமே புஷ் பண்ணி வெளியே தள்ளிடுது. அப்ப என்னோட ரத்தம் தூய ரத்தமா மாறுது. இட் கிளியர்லி ஃப்ரீலி கோஸ் டு தி ஹார்ட் அண்ட் கம் பேக். ஆர்டரிஸ் ஆர் கிளீன், எல்லாம் கெட் ஃப்ரீ, and every touches every organs and rejuvenate them. And if we are also we eat my flesh and drink my blood, you abide in me, I abide in you. And யோவான் 6ல சொல்றாரு, என்னில் நிலைத்திருப்பேன், நான் உங்களுக்கு நிலைத்திருக்கேன் சொல்றாரு. நிலைத்தது என்னன்னா, his strength is infused into every cell of our body. இந்த வெளிப்பாடுல நம்ம திருவந்து எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் புதுப்பிக்கப்பட்டு கழுகு சமணமாய் நம்ம வாழ வயது போலாகும். நம்ம ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். அவருடைய தெளிவுனால நம்மளோட பதிலை தாண்டுவோம். கழுகு காண்டாமத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கு. நம்ம பாம் ட்ரீ grow like cedar in the Lebanon என்று சொல்றது போல கேதுரு, லெபனான் கேதுரு மரங்களை போல நம்ம வளரும். ஸோ இப்போ கையில உள்ளவங்க ஒரு நேற்று பிஸ்கட் இருக்கு, நீங்க சப்பாத்தி வச்சிருக்கீங்களோ, ரொட்டி துண்டு வச்சிருக்கீங்களோ, பிஸ்கட் தெரியல, அதை எடுத்துக்கொள்ளுங்க.
அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்க இந்த மாலை வேளையில உடைய குடும்பமாக இந்த ஜூம் மீட்ல திருவந்து பங்கெடுத்துக்கூடிய கிருபை பாடின தேவக்காக கோடி கோடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அப்பத்தை நாங்கள் பிக்கும் பொழுது இந்த சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் பிக்கப்படக்கூடாது என்பதற்காக உம்முடைய சரீரத்தை பிக்கப்பட கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை வாங்கி உங்களுடைய வேலையிலே உங்களுடைய சரீரத்தை சுகமளிக்கும் வல்லமை உச்சந்தது உள்ளங்களை பயன் செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே. The body of grace broken for you. Body of grace broken for me. Let us eat together. Thank you, Lord. Body of grace broken for you. ஆண்டவரே, திருத்தத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விலை மதிக்க முடியாத திருத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற நன்மையானவர்கள் பேசுகிற திருத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தில் நம்முடைய ஜீவன் இருப்பதை நாங்கள் விசுவாசித்து குடிக்கும் பொழுது எங்களுடைய எல்லா குறைபாடும் நீங்கி ஒவ்வொரு அவதையும் புதுப்பிக்கப்பட்டு ஃபுல்லஸ்ட் மேக்சிமம் அதில் செயல்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். Why don't you sit by on the cross? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தருணத்துக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குடும்பமாக இந்த ஜூம் மீட்டிங்ல திருவிருந்தில பங்கெடுத்துக்குள்ள கிருபை பாராட்டே அதற்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக திருவிருந்துக்குள்ள ஆழமான சத்தியக்குள்ளே அவங்களை நடத்தி அதன் முழு நன்மையை பற்றி தெரிவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஓடி தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ அக்கா ஃபார் ஜாயினிங் டுடே. இன்றைக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் இட் வுட் பீன் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அக்காவையும் பாஸ்டரையும் நீங்கள் யூ கேன் கான்டாக்ட் டைரக்ட்லி ஆல்சோ. யாராவது அவங்களோட நேராக பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்களோட நேராக பேசலாம். அவங்க பள்ளிக்கரணையில் இருக்காங்க, அவங்க வீடு. ஸோ கரண்ட்லி வந்து பாஸ்டர் வந்து இஸ் பாஸ்டர் இன் அன் இங்கிலீஷ் காங்கிரிகேஷன், ஹோப் ஏஜி சர்ச், பள்ளிக்கரணை மேடவாக்கமா பாஸ்டர் அது பள்ளிக்கரணை ஹோப் ஏஜி சர்ச்னு ஒரு சர்ச்சில் ஹீஸ் இங்கிலீஷ் காங்கிரிகேஷனில் இஸ் அசிஸ்டிங் த லீட் பாஸ்டர் தேர். பாஸ்டர் அவங்களோட இருக்கிறாங்க ஊழியத்தில், பாஸ்டர் அக்காவும். ஸோ நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் தம் தேர். அவங்க அங்கே ஹோப் ஏஜிக்கு போகலாம். அங்கே பாஸ்டரும் அக்காவும் அங்கே தான் இருக்காங்க, இங்கிலீஷ் காங்கிரிகேஷன் அங்கே இருக்காங்க. ஆமென். ஸோ நீங்கள் அவங்கள பேசலாம். ஸோ பீப்புள் வாண்ட் டு டாக் டு தம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்களோட டைரெக்டாக பேசலாம். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச உடனே யாருக்காவது ஹீலிங்க்கு ப்ரேயர் ஒன்று வேணும்னாலும் வசந்தாக்கா சியர் நீங்கள் அவங்க ஹீலிங்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ மீட்டிங் முடிஞ்ச உடனே யாருக்காவது இப்போ ப்ரேயர் வேணுனாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆமென். ஸோ ஊழியத்துக்கு உங்கள் காணிக்கைகளை கொடுக்கறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். டு சோ இன் டு த மினிஸ்ட்ரி, டு கிவ் டு த ஒர்க் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஊழியத்தில் விதைக்கிறதுக்கும் காணிக்கை கொடுப்பதற்கும் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கூகுள் பே நம்பர் இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்காக கொடுக்கலாம். ஆமென். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய எல்லா வீடியோஸும் என்னுடைய யூடியூப் சேனல் ஜே கிரண் பால்ல நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் பேசின எல்லா வீடியோஸும் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஸோ யாருக்கா ஹீலிங்க்கு ப்ரேயர் வேணும்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். காட் பிளஸ் யூ.